ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்ணெய் உருக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி டேஸ்ட்டாக ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் எப்படி உருக்கி நெய்யாக மாற்றுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக முருங்கைக்கீரை, ஒரு சின்ன துண்டு வெல்லம், ஒரு கல் உப்பு, கொஞ்சமாக தயிர். இது போதும். நான் இன்றைக்கி 1/2 கேஜி வெண்ணெய் வாங்கியிருக்கேன். இதை உருக்குனா எவ்வளோ நெய் கிடைக்குது அப்படின்றத பாருங்கள். கடையில் விற்கிற நெய்யை வாங்கி நம்ம பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெண்ணெயாக வாங்கி நம்ம நெய்யாக உருக்கி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா உடம்புக்கும் நல்லது. எதுவும் கலந்து இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும். அதனால் இதை மேக்ஸிமம் நம்ம இப்படி வாங்கி பசங்களுக்கு கொடுக்கறது நல்லது. ஒரு பால் காய்ச்சுற எண்ணத்தை எடுத்துக்கோங்க. அதில் வெண்ணெயை போட்டுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெண்ணெயை உருக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த நுரையோடு நல்லா கொதிச்சிச்சில்ல, அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி சத்தமும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த சத்தம் வந்து சலங்க சத்தம்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம் குறைஞ்சதுக்கப்புறமா டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு நல்ல சவுண்டாக இருக்கும், அப்புறம் அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் இந்த முருங்கைக்கீரை. அந்த முருங்கைக்கீரை என்ன பண்ணணும்னா அந்த தயிரில் நல்லா டிப் பண்ணி அதுக்குள்ளே எடுத்து போடணும். அதுக்குள்ளே போட்டதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா சத்தம் வரும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த முருங்கைக்கீரை நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கி வடிகட்ட வேண்டியதான். வடிகட்டதுக்கப்புறமா நெய் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமா எடுத்து நம்ம வடிகட்ட வேண்டியதான். வடிகட்டின உடனே க்ளோஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. ஏன்னா வேர்வை தண்ணி அது நெய்யில் ஊற்றி அப்புறம் நெய் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஹாஃபாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரையை எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை பசங்களுக்கு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்மளுமே சாப்பிட்லாம். அதில் வந்து உப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும். நல்லாயிருக்கும். இதை நான் க்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். அந்த சவுண்டை பாருங்கள். இந்த கீரையோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மறுநாள் காலையில் இந்த நெய் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்மளை ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.